குடிநீர், கழிவறை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் முன்னுரிமை அளிப்பேன் என நியூஸ் 18 கேண்டட் வித் கேண்டிடேட் நிகழ்ச்சியில் ஈரோடு மேற்கு தொகுதி தவிக வேட்பாளர் ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். அதாவது மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சருடைய பலமும் தாமரைசனும் பலமும் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் எப்படி பொதுமக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க? இல்லை, பொதுமக்கள் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குங்க. அவங்க நம்ம புது மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அவங்க நல்லா வரவேற்கிறாங்க. கண்டிப்பாக நான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. தொகுதி மக்கள் என்ன விதமான கோரிக்கைகள் உங்களுக்கு? எல்லா விதமான கோரிக்கை இருக்குது. இவங்க கோரிக்கையை பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யலை. மினிஸ்டர் சொல்கிறோம், அவங்க கோரிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக செய்யலை. அதனால் எல்லா விதமான கோரிக்கையும் இருக்குது. பட்டா, எலக்ட்ரிசிட்டி, வாட்ரு, எந்த ஃபெசிலிட்டி, அடிப்படை தேவைகளே மக்கள்கிட்ட போய் சேரலைங்க. அவங்க தொகுதி மக்கள் நான் செய்ய வேண்டிய முதல் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தண்ணி, குடிநீர் பிரச்சனை நிறையா இருக்குது. எங்கே போனாலுமே குடிநீர் இல்லை, தண்ணி இல்லைங்கிறாங்க. அத்தியாவசியம் தேவையான அவங்களுக்கு தண்ணீரே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த தண்ணீர், அவங்களுக்கு தேவையான தண்ணீர். அப்புறம் நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை. எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா இங்கே போனாலும் நான் நிறைய இடத்துக்கு போகிறேன். ரூரல் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட்டே அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லை. அப்புறம் ஹைஜீனிக்கான டாய்லெட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் இல்லை. கிராமத்தில் பார்த்திங்கன்னா டாய்லெட்ஸே கிடையாது. ஸோ அவங்களுக்கான உண்டான டாய்லெட்ஸ், ஸோ அந்த இதெல்லாம் மெயினாக நான் என்னோடய ஃபோக்கஸாக ஃபஸ்ட்டு அதில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்.